அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹனாஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பொரியல் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கீரையே பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து லேசாக வதக்கி விட்டுக்கிடலாம். அது பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை. அதில் 4 கைப்பிடி அலசி வச்ச முருங்கைக்கீரையை நான் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையில் எல்லா விதமான சத்துக்களும் நிறைஞ்சு இருக்குது. எல்லா விதமான விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிகப்படியான அளவு இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் விட்டமின் சத்துக்களும் இதில் இருக்கிறதுனால நம்ம வாரத்துக்கு கட்டாயம் 3 தடவையாவது முருங்கைக்கீரை நம்ம சாப்பாடில் சேர்த்துக்கிறணும். இப்போ நான் லேசாக உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 4 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகா, 2 தேங்காய் பத்தை, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிடலாம். இது கீரை ஒரு 5 நிமிஷம் வெந்ததும் இந்த மசாலாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இந்த கீரை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கீரை சாப்பிடாத பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் எங்கள் அன்பான சலாம்.